So இந்த வீடியோல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 2 பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, பேலன்ஸ் ஷீட்ல சில டேர்ம்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க ஒரு ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது ஈக்விட்டி, அசெட், லைபிலிட்டி, சிடபிள்யூஐபி, ரிசர்வ், அதுக்கப்புறம் பாரோயிங். ஸோ இந்த டேர்ம்ஸ் எதுக்காக வந்துச்சு, இந்த டேர்ம்ஸ்க்கான பர்பஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க பேலன்ஸ் ஷீட்டை வித்தின் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் போகும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அது எது ஸ்டாக்ல தான் போட போறீங்க. அது ஒரு 1 இயர் 2 இயர் கிட்ட ஹோல்டு பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஒரு நம்பகமான கம்பெனியை நீங்க தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஸோ அதனாலதான் சில விஷயங்களை பார்க்கணும். அதுக்கு சில நேரங்களை ஒதுக்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில டிஸ்கிளைமர்ஸும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஸோ நான் சொல்றதை வச்சு நீங்க ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, அது உங்க ரிஸ்க்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் மாதிரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஈக்விட்டி கேபிட்டல் பத்தி பார்த்துடலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஈக்விட்டி கேபிட்டல் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்னு தெரியணும். ஏன்னா நிறைய ஷேர் மார்க்கெட் போய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா கேபிட்டல் சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா, கேபிட்டல் அப்படின்னா பணம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல குறிப்பிடும் போது கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கான ஒரு டூல் தான். சோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு முதலீடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேபிட்டல் அப்படின்ற விட யூஸ் பண்ணுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காசு தேவைப்படும்ல, அதை தான் நம்ம வந்துட்டு கம்பெனி கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது ஒரு 10 கோடி ரூபாய் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10 கோடி ரூபாய் தான் கம்பெனியோட கேபிட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல பெருசா வரும்பா அப்படின்னு நம்பி நம்மள மாதிரி முதலீட்டாளர்களை காசு போடுறாங்கல்ல, அதுதான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்னும் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஆச்சு? 10 கோடி ரூபாய் ஆச்சா? சோ இப்போ இந்த 10 கோடி ரூபாவை ஷேர்ஸா ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஷேர்ஸ் எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க? நம்ம மாதிரி ஆட்கள் வாங்குறதுக்காக தான். நம்ம ஏன் வாங்குறோம்? ஏன்னா அதுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு நம்பி வாங்குறோம். சோ இப்போ நம்ம வாங்க ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து ஏறும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும்? இந்த 10 கோடி ரூபாய் இருக்கிறது 200 கோடி ரூபாவா மாறிடும். ஏன்? ஜஸ்ட் ஃபியூச்சர் இருக்குன்ற ஒரே கான்செப்ட்காகவும், டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல கம்பெனின்றதுக்காகவும் இந்த 200 கோடி ரூபாவா அது வந்து மாறுது. ஓகேங்களா? சோ நம்ம இதுதான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டும் தெரிஞ்சிச்சுல. இப்போ நான் ஈக்விட்டி கேபிட்டல்னா என்னன்னு சொன்னா டப்புன்னு புரிஞ்சிடும். இப்போ சோ ஈக்விட்டி கேபிட்டல்னா ஒண்ணு கிடையாது. ஈக்விட்டி கேபிட்டல்ன்றது ஷேர் ஹோல்டருக்கு அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கான பணம். இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் கம்பெனி கேபிட்டல்ன்றது கம்பெனி உருவாக்குறதுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அது. மார்க்கெட் கேபிட்டல்ன்றது ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி இவ்வளவு பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி நம்ம காசு போறோம்ல, அதாவது இந்த ஷேரை வாங்குற ஷேர் ஹோல்டரோட காசு. சரிங்களா? இப்போ அந்த கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டரோட காசை வச்சு கொஞ்சம் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்றது யாருக்காக? என்ன மாதிரி ஷேர் ஹோல்டருக்காக. நான் எப்போ அந்த ஷேரை விற்கிறனோ அப்ப அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு தரணும். சோ அப்படி பண்ற ப்ராஃபிட்டை தான் நம்ம ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா வந்து சொல்லித்தரேன். இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா? அந்த ஜென்ரேட் பண்ற ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பங்கு கமிஷன் வந்துட்டு கம்பெனிக்கு போயிடும், இன்னொரு பங்கு கமிஷன் வந்து ஷேர் ஹோல்டருக்கு வரணும். சரிங்களா? அந்த கமிஷன் பணம் தான், அந்த ப்ராஃபிட் பணம் தான் ஈக்விட்டி கேபிட்டல். நாளைக்கே உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட காசு, கம்பெனி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா 2022, 2023, 2024 சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது கீழே வந்து 7 கோடி, 8 கோடி, 10 கோடி அப்படின்னு சொல்லி போட்டே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் இது இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு அவங்க அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ இந்த காசு கம்பெனியை விட்டு வெளில போகுது இல்லையா? சோ அதனால ஈக்விட்டி கேபிட்டல்ல லைபிலிட்டியா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சோ லைபிலிட்டினா என்ன? எப்போல்லாம் கம்பெனியை விட்டு காசு வெளியில போகுதோ அந்த பணத்தை தான் லைபிலிட்டி சொல்லுவோம். சோ இந்த இடத்துல லிக்விடிட்டின்னு சொல்லப்படுற இடத்துல ஷேர் ஹோல்டர் காசு இருக்குல்ல, ஷேர் ஹோல்டர் காசு கம்பெனியை விட்டு வெளியில போகுது, அது நம்ம கிட்ட வருது. நம்ம எப்போ ஷேர் வைப்போமோ நம்ம கிட்ட வருது. சோ இது வந்து லைபிலிட்டி கணக்குல வரும். ஓகேங்களா? சோ பேலன்ஸ் ஷீட்டோட ரெண்டாவது டாபிக்கான ரிசர்வ்ஸை பத்தி பார்த்துடலாம். ரிசர்வ்ன்றது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனி, இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாவே டாடா மோட்டார்ஸ்ல கேரி ஓவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் சொல்றேன். ஏன்னா ரொம்ப பெரிய நம்பர்ஸ் சொன்னா கால்குலேட் பண்ண கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும். சோ என்ன பண்றேன்னா எக்ஸாம்பிளுக்கு சில நம்பர்ஸ் சொல்லி தரேன். சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி நம்ம வந்து எடுத்துப்போம். சோ இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா 2024ல 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுற
ஒரு முதலை வந்து போடுறாங்க. சரி, 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி கார் தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கருத்து கண்டிப்பும் போடுறாங்க. அதாவது 2025க்குள்ள நாங்க வந்து போட்ட 1000 கோடியில இருந்து 2000 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டாவே வந்து எடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நல்லா பாருங்க, போட்ட முதல் வந்து 1000 ரூபாய். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2025க்குள்ள நாங்க 2000 கோடி ரூபாய் வந்து பாத்துருவோம், நான் போட்ட அமௌண்ட் டபுள் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 100%. சரிங்களா? சோ இப்போ நம்ம 2024 ஜனவரியில இந்த நியூஸ் ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ கட் பண்ணா சேல்ஸ் ஆகுது, கார் நல்லா வியாபாரம் ஆகுது, நல்ல ப்ராஃபிட்டே வந்து பாக்குறாங்க, நினைச்சதோட நல்ல ப்ராஃபிட்டே வந்து பாத்துறாங்க. சரிங்களா? சோ இப்போ கட் பண்ணா இப்போ நம்ம ஜனவரி 2025 ஜான் வந்து பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ இந்த புது வருஷத்துல இவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட, அதாவது வியாபாரம் நல்லா போச்சுல, சோ இப்போ எஸ்டிமேட் பண்ணதை விட ஒரு 500 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. சோ இப்போ இவங்க போட்டது 1000 கோடி ரூபாவா, ஆனா இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 2500 கோடி வந்து பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல 150% வந்து அதிகமான ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதாவது 125 இருந்து 150%, நான் சும்மா ஒரு ஆவரேஜா சொல்றேன். சரிங்களா? சோ வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு கிரிட்டிக்கலான மூவ் வந்து எடுக்கணும். சோ இப்போ நான் எதிர்பார்த்த லாபத்தை விட எனக்கு இப்ப அதிகமா கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த கம்பெனிக்காக இந்த பணத்தை சேர்த்து வைக்கலாமா, இல்ல ஷேர் ஹோல்டர்ஸுக்கு திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முடிவு வந்து எடுக்கும். சரி, இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ லாபம் வந்துருச்சு, அதை கம்பெனியே வச்சுக்கலாமா இல்லைன்னா வந்துட்டு ஷேர் ஹோல்டர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனி கிட்ட கடன் இருக்கும், அதாவது டெப்த் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸுக்கு குறிப்பிட்ட காசு வந்து திருப்பி தரணும். ஸோ இவங்க நம்பி ஷேர் ஹோல்டர்ஸும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களை நம்பி சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் கம்பெனினா அவங்களே எல்லா பார்ட்ஸ் தயாரிக்க மாட்டாங்க, நட்டு போல்ட் தயாரிப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கூட காசு திருப்பி தர வேண்டியதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லாம் இங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணணும், நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கடன் வந்துருச்சு அப்படின்னா யார்கிட்டயும் நிக்க கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே மீதி இருக்க லாபத்தை இந்த கம்பெனியை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்ல சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகேப்பா நிறைய லாபம் வந்துருச்சு, அந்த லாபத்தை நான் 2ஆ உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகபட்ச லாபம் என்ன, 500 கோடி ரூபாய். அதாவது அவங்க மென்ஷன் பண்ணது 2000 கோடி ரூபாய், ஆனா அவங்க பண்ணது 2500 கோடி. அதாவது சொன்னதை விட ஒரு 125 மடங்கு அதிகமா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்போ அதை வந்து 2ஆ உடைப்பாங்க, 250 கோடி 250 கோடியா பிரிப்பாங்க. இப்போ இந்த ஒரு 250 கோடி அவங்களே வச்சுப்பாங்க, ஏன்னா நாளைக்கு கஷ்டம் நம்மளுக்கு வந்தா யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. சோ இப்போ இந்த 250 கோடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷேர் ஹோல்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 250 கோடியை 10 ஷேர் ஹோல்டர் பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 25 கோடி. சோ ஒரு ஷேர் ஹோல்டருக்கும் 25 கோடி பிரிச்சு கொடுத்துருவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன், அது சில்லற அமௌண்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் வரும். சோ நான் எக்ஸாம்பிள் புரியணுன்றதுக்காக நான் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் ரிசர்வ். சோ ரிசர்வ்னா இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் ஒரு வருஷத்துக்குள்ள கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு முடிவு எடுக்கும். அதாவது நம்மளுக்கு கஷ்ட காலத்துல பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்டை விட கொஞ்சம் அதிகமா பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு கடனோ இல்ல நாளைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் டவுன்ல போதோ அதுக்கு வந்து யூஸ் பண்றதுக்காக வச்சுப்பாங்க. இன்னொன்னு, இல்லப்பா நான் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பி ரொம்ப வருஷமா என்கிட்ட பணம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட் தரணும்னு சொல்லிட்டு அதை டிவைட் பண்ணி ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு ரிசர்வ் என்னன்னு சொல்லிட்டு? இப்போ ரிசர்வ்ல 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ் பாத்திரலாம். ஏன்னா அவங்க சேமிச்சுக்கிற காசை இந்த 3 டைப்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து செலவு பண்ணுவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசர்வ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஸ்பெசிபிக் ரிசர்வ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, டெப்த் ரீபேமெண்ட்காக சில காசை வந்து சேர்த்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு 1000 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு அடுத்த வருஷம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 அது வந்து 2025க்குள்ள இந்த கடன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இந்த காசை தான் நம்ம 500 கோடி ரூபாய் நம்ம சேர்த்து வச்சோம்ல, அந்த காசை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இது பேர் தான் டெப்த் ரிசர்வ் அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த டெப்த் ரிசர்வ் வந்து ஸ்பெசிபிக் ரிசர்வ்க்குள்ள வரும். ரெண்டாவது டிப்ரிசியேஷன் ரிசர்வ் அப்படி சொல்லுவாங்க. சோ டிப்ரிசியேஷன்னா ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸுக்குன்னு சில மிஷினரிஸ் இருக்கும், சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? சோ இந்த எக்யூப்மெண்ட்லாம் காலப்போக்கில் மதிப்பை வந்து இழக்கும். எப்படி நம்ம ஒரு காரை வாங்கிட்டு அந்த கார் வந்து வருஷ கணக்குல வந்து காசு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2023ல வந்துட்டு ஒரு காரை வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன், அடுத்த வருஷம் அது வந்து 50 லட்சம் ரூபாய் ஆயிடும். ஓகேங்களா? எப்படி வந்து காலப்போக்குல ஒரு பொருள் தன் மதிப்பு இழக்குதோ, அதை இன்ஃபிளேஷன் பணவீக்கம்னு சொல்றாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ அதை டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு காசு செலவு பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி ஒரு மிஷினை இன்ஸ்டால் பண்றப்போ அதோட விலை 50 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுல ஏதோ மோட்டர் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த மோட்டரோட விலை வந்து 25 லட்சமா இருக்கலாம்.
ஏன்னா அப்போ அந்த மதிப்பு ஏறி இருக்கும்ல, மதிப்பு அந்த மோட்டர் வாங்குற விலை ஏறி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம் டேலி பண்றது தான் டிப்ரிசியேஷன் ரிசர்வ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கம்பெனி கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கும். கம்பெனி கேபிட்டல்னா என்ன? அந்த கம்பெனி உருவாகிறதுக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் கேபிட்டல் என்ன இருக்கும்? ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா இந்த கம்பெனி எவ்வளவு பணம் பண்ணும் அப்படின்ற ஒரு காசு இருக்கும், அதாவது மணி இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாடா மோட்டர்ஸ் என்ன பண்றாங்க? கார் தயாரிக்கிறாங்க. அந்த கார்ல இருக்க பேட்டரிலாம் வந்து வெடிக்குது, இல்ல சர்வீஸ் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேட் நியூஸ் வந்து பரவிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நான் ஒரு ஷேர் ஹோல்டர்னா, ஐயோ என்னப்பா இது நல்ல கம்பெனி காசு போட்டேன், இப்போ இந்த மோசமான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வித்து எடுத்துருவேன். ஸோ வித்து எடுத்த உடனே மார்க்கெட் கேபிட்டல் வந்து அடி வாங்கும். ஸோ எப்பெல்லாம் மார்க்கெட் கேபிட்டல் அடி வாங்குதோ அது லெஸ் ஆகிக்கிட்டே வரும். லெஸ் ஆகிக்கிட்டே வந்து கம்பெனி கேபிட்டல் அளவுக்கு வந்துடும். ஏன்னா கம்பெனி கேபிட்டல் தான் அது ஒரிஜினல் வேல்யூ. அதுல கம்மியாச்சு அப்படின்னா கம்பெனி திவால்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி கேபிட்டல் 10 கோடின்னு வச்சுக்கோங்க. இதோட வேலை 100 கோடி ரூபாய். அதாவது மார்க்கெட் கேபிட்டல் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் போட்ட காசு 100 கோடி ரூபாய். ஆனா கம்பெனியோட கேபிட்டல் வந்து 10 கோடின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்த காசை வந்து வித்துட்டாங்க, அதாவது எனக்கு இந்த கம்பெனி வேணும்னு சொல்லி வெளில போயிட்டாங்கன்னா, அடுத்தது இந்த கம்பெனி தான் வேலை செஞ்ச லேபருக்கு கரண்ட் பில்லு, லீஸ் அமௌண்ட்லாம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதுல இருந்தா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இங்க அடி வாங்குறப்போ இந்த கம்பெனியோட பேரு புகழ் எல்லாமே அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த கேபிட்டல் காப்பாற்றணும் அப்படின்னு வச்சிருக்க ரிசர்வ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ். சரிங்களா? இதுல இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இவங்க மற்ற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதுவும் இருக்கும், லேட்டரா சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காப்பாற்றுறது இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்வ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா காங்கிட்டிவஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேர் போறேன்னு கேட்டா சொல்ல தெரியல. காங்கிட்டிவ் ரிசர்வ் அப்படின்னா நாளைக்கே மார்க்கெட்ல வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அதான் நம்ம வந்து காங்கிட்டிவ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்ல மேல கீழே கிராஃப் போகுது தெரியுமா? ஸோ மேல போற கிராஃப்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சேல்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. காரோட சேல்ஸ் நல்லா இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே போகுது அப்படின்னா காரோட சேல் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சுங்க. ஸோ டாடா மோட்டர்ஸ் இந்த இடத்துல ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட மாட்டாங்க. ஏன்னா மேல சேல் கீழே போறதும் கீழே போற சேல் மேல போறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்போ கோவிட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைம்ல வந்து கொரோனா வருது, அதாவது COVID-19 வருது தெரியுமா? ஸோ இப்போ வந்தப்போ என்ன ஆச்சு? மொத்த கிராஃப்மே கீழே தான் போச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான டைம்ல வந்து கம்பெனி சஸ்டெயின் ஆகணும், அப்போ ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிடக்கூடாது, அப்போ கூட இருந்த லேபருக்கு காசுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு ஒரு பணத்தை ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க சேஃப்டிக்காக. அந்த ரிஸ்கை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பணம் எடுத்துக்கிறாங்களே, அதுதான் வந்து காங்கிட்டிவஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ரிசர்வ்னு தெரிஞ்சிச்சு. ரிசர்வ்ல 3 டைப் ஆஃப் ரிசர்வ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். சரிங்களா? ஆரம்பத்துல பிகினரா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் போக போக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட் ரிசர்வ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிசர்வ்ன்றது கஷ்ட காலத்துல அவங்க சேர்த்து வைக்கிற பணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது அதுல 3 டைப் ஆஃப் ரிசர்வ் இருக்கு. அந்த சேர்த்து வச்ச பணத்தை இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது இப்போ நம்ம ரிசர்வ் எதுக்காக வச்சிருக்கோம்? கஷ்ட காலத்துல யூஸ் பண்றது தானே. ஸோ கம்பெனியை விட்டு காசு வெளில போறது அப்படின்றதுனால இதையும் நம்ம லயபிலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா கேட்டா எல்லாம் புரிஞ்சிடும். பேலன்ஸ் ஷீட்டோட 3வது டாபிக்கான பாரோயிங்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். பாரோயிங்னா ரொம்ப சிம்பிளுங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி தான். ஒருத்தங்க கடனை வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனி வந்து எது கடன் வாங்குறாங்க அப்படின்னா இதுல நிறைய எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் கழிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா எடுத்துக்கோங்களேன், டாட்டாவா இருக்கட்டும், இல்ல அதானி போர்ட்ஸா இருக்கட்டும். ஸோ எவ்வளவு பெரிய நீங்க பிசினஸ் மேனா இருக்கட்டும், அந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க கம்பெனில ஒரு கடன் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ்க்காக இருக்கலாம். இன்னொன்னு இப்போ ஆன் த டைம்ல அவங்க சொத்தே வித்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஆனா அவ்வளோ இதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடனை வந்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஜென்ரல் நான் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பாரோயிங்னா என்னன்னா நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னு நினைச்சுக்குவேன். இதுதான் ஒரு கம்பெனி கோடியில புரண்டாலும் பாரோயிங்ஸுக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா லிவரேஜ். ஓகேங்களா? சோ நம்மள மாதிரியான ஆளுங்களுக்கு தான் கடன் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சுமை. ஓகேங்களா? பட் ஒரு பிசினஸுக்கோ இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனிக்கோ பாரோயிங் அப்படி சொல்றது ஒரு கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ஒரு விஷயம். சரிங்களா? சோ இதுதான் நம்ம லிவரேஜ்னு சொல்லுவோம். நான் இப்போ கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ரொம்ப லென்த்தியா போயிடும் இந்த வீடியோ. சரிங்களா? சோ இப்போ பாரோயிங் ஒரு கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது, பாரோயிங் எப்பெல்லாம் நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட்ல பாக்குறீங்களோ நீங்க ரிசர்வையும் சேர்த்தே பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டாடா மோட்டர்ஸ் கம்பெனியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்துட்டு 2023 நல்லா வந்து சேல் பண்றாங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு 500 கோடி ரூபாய் ரிசர்வ் வந்து வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? 40 வரை அதிகம் பார்த்தாங்க. ஸோ 500 கோடி ரூபாய் வந்து ரிசர்வ் வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ 2024 அந்த அளவுக்கு நினைச்ச சேல் வந்து போகல. சரிங்களா? எந்த அளவுக்குனா படுமோசமா வந்து சேல் ஆயிடுச்சு. அதனால அவங்க கேபிட்டலை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரிசர்வ்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவங்க கேபிட்டல் வந்து காப்பாற்றுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ரிசர்வ்ல இருந்து ஒரு 200 கோடி ரூபாய் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எடுத்தாங்க அப்படின்னா 300 கோடி ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த கம்பெனி நஷ்டத்துல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்ல வந்து 2023 கிராஃபும் இருக்கும், 2024 கிராஃபும் இருக்கும். இப்போ 2023 கீழே ரிசர்வ்ஸ்ல வந்து 500 கோடி ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் 2024ல 300 கோடி தான் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த 2000 கோடியை வந்து எதுக்கோ திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் ரிசர்வ் வந்து எந்த கம்பெனியும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா பிசினஸ் ஒரு லாஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இப்படி வந்து எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு 50 கோடி 60 கோடின்றது நார்மல். பட் 100 கோடிக்கு மேல போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க அடுத்த வாரம் லட்சக்கணக்கில் பார்ப்பீங்க. பார்க்கும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அப்போ வந்து தெரிஞ்சிடும். இப்போ நாளடைவில் இது வந்து கம்மியாகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ இந்த கம்பெனி லாஸ் ஆயிடும் தெரிஞ்சிடும். சோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா எப்போ வந்துட்டு பாரோயிங் வந்து அதிகமா இருக்கு, ரிசர்வ் வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது அப்படின்னா சோ இப்போ இந்த கம்பெனி நஷ்டத்துல போகும்னு தெரிஞ்சிடும். சோ இப்போ இதுல காசு போறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிச்சு போடணும். அதனால மறுபடியும் சொல்றது, இந்த வீடியோ லென்த்தா போனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு 2-3 தடவை பாத்தீங்க அப்படின்னா பக்காவா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு பாரோயிங் தெரிஞ்சிச்சு, ரிசர்வ் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ பாரோயிங் ரிசர்வ் எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் பேலன்ஸ் ஷீட்டை பாத்தீங்க அப்படின்னா பேந்த முடிக்காம பாரோயிங்னா இதுதான்ப்பா, சோ இதை வச்சு நம்ம ரிசர்வ் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாரோயிங்லேயே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு கம்பெனி கடன் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த கடனை 1 இயர், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டினா ரொம்ப லாங் டர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 20 வருஷத்துக்கு குறையாம போடுவாங்க. ரைட்டா? சோ அப்ப அந்த 20 வருஷத்துக்கு குறையாம போட்டிருக்க காசு தான் நான் கரண்ட் லைபிலிட்டி. ஒரு கம்பெனி ரொம்ப லாங் டேர்முக்கு ஒரு பெரிய லோனா வாங்கியிருக்காங்க, அது வருஷ கணக்குல வட்டி கொடுத்தாதான் அடையும் அப்படின்னா அதுதான் நம்ம வந்துட்டு நான் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாண்ட்ஸும் வந்துடும், அக்ரிமெண்ட் வந்துடும், நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல ஜஸ்ட் 1 இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது திருப்பி அந்த 100 கோடி ரூபாய் அந்த பேங்க்குக்கு 1 இயர்ல கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரினா ஷார்ட் இஎம்ஐ ஆர் ஷார்ட் லோன்ஸ் தான் நம்ம வந்து கரண்ட் லைபிலிட்டி சொல்லுவோம். ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு கம்பெனி வட்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அதுதான் நம்ம நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஷீட்டோட நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா அதர் லைபிலிட்டிஸ் தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதர் லைபிலிட்டிஸ்னா என்ன புரியணும்னா உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து புரிஞ்சிடணும். அது பேர் தான் வந்துட்டு ட்ரேட் கிரெடிட். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் கிரெடிட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போறீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா திங்ஸ் வாங்குறீங்க. உங்களுக்கு தேவையான டூத் பேஸ்ட், ப்ரஷ், சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கிட்டு அந்த இடத்துல கடன் வச்சுட்டு வரீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா கடன் வைக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடு, நான் திருப்பி கண்டிப்பா தந்துருன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடுன்ற இடத்துல நீங்க வந்து சைன் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து பொருள் வந்து வாங்கிட்டு போயிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கடை போடுறீங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்டோர் வந்து போடுறீங்க, ஒரு சாப்பாடு கடை போடுறீங்க. அந்த கடையில என்ன பண்றீங்கன்னா நீங்க வாங்கின அந்த பொருளை வச்சு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சேல் பண்றீங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு மணி கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மணியை அடுத்த மாசம் எடுத்துன்னு வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரேட் கிரெடிட். அதாவது நீங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறீங்க, ஆனா காசு கொடுக்காம அந்த பொருளை வாங்கிட்டு வந்து அதை லாபமாக்கி திருப்பி அந்த கடனை கொடுக்குறீங்க. தெரியுமா? அதுதான் வந்து ட்ரேட் கிரெடிட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். ஏன்னா நீங்க நம்பி ஒரு காசு போட போறீங்களா? ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ட்ரேட் கிரெடிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி வந்து யாருக்குள்ள டீல் வச்சிருக்காங்களோ அதுதான் நம்ம வந்துட்டு அதர் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் கார் தயாரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். நட்டு போல்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வீல்ஸு, அதுக்கப்புறம் அது போடுற டயரு, அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது தயாரிக்கிற மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வந்து போவாங்க. ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இவ்வளவு பொருள் தேவை, இவ்வளவு நட்டு தேவை, போல்ட் தேவை, எனக்கு இவ்வளவு இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இவங்க யூனிட்ல வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. இந்த அசம்பிள் பண்ணிட்டு ஒரு முழு காரா வந்து தயாரிப்பாங்க. சரிங்களா? தயாரிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து செல் பண்ணுவாங்க. செல் பண்ணிட்டு வர ப்ராஃபிட்ல இருந்து இந்த கடனை வந்து மொத்தமா அடைச்சிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அதர் லைபிலிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் லைபிலிட்டிஸ் பார்த்துலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மேல பார்த்தா அந்த ஈக்விட்டி, அதுக்கப்புறம் பாரோயிங், ரிசர்வ், டோட்டல் லைபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ இவங்க எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்களோ அந்த மொத்த சம்மேஷன், அதாவது மொத்தமா ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி, அவங்க வந்து ஷேர் ஹோல்டருக்கு
2 கோடி ரூபாய் தரணும். அதுக்கப்புறம் பாரோயிங்க, அதாவது கடனா வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. அப்போ ரிசர்வ், அதாவது சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அது வந்துட்டு இன்னும் 1 கோடி ரூபாய் போட்டுக்கலாம். அதர் லைபிலிட்டிஸ், அதாவது நம்ம கிரெடிட்காக கொஞ்சம் காசு தரணும்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மொத்தமா ஆட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 6 கோடி ரூபாய் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6 கோடி தான் டோட்டல் லைபிலிட்டிஸ். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் லைபிலிட்டின்றது கம்பெனியை விட்டு காசு வெளியில போற விஷயம். ஓகேங்களா? அவுட், அதாவது காசு வெளில போற விஷயம். ஸோ இவ்வளோ காசையும் கம்பெனி ஒருத்தங்களுக்கு தரணும். இப்போ ஈக்விட்டினா என்ன, ஷேர் ஹோல்டருக்கு தரணும். பாரோயிங்னா என்ன, கொடுத்த காசு திருப்பி தரணும். ரிசர்வ்னா என்ன, அதாவது கஷ்ட காலத்துல யூஸ் பண்ணணும். அப்புறம் அதில் எப்படின்னா என்ன, இன்னொரு மேனுஃபேக்சருக்கு நம்ம காசு தரணும். ஸோ கம்பெனிலாம் விட்டு காசு போகுது இல்லையா? ஸோ இதை மொத்தமா லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டா கடன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மொத்த கூட்டமைப்பு தான் டோட்டல் லைபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை ரொம்ப ஹைலைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டே வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அசெட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ் என்னன்னா இந்த மொத்த அடிஷன் தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கே நீங்க ஒரு டோட்டல் லைபிலிட்டிஸ்ல வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் பாக்குறீங்க அப்படின்னா 2000 கோடி ரூபாய் அந்த கம்பெனி மத்தவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட பேலன்ஸ் ஷீட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்ல அசெட்னா என்னன்னு பாத்திரலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட செகண்ட் ஹாஃப் ஆன அசெட் பத்தி பாத்திரலாம். லைபிலிட்டிஸ் மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்காது, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அசெட்லயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் அசெட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அசெட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அதர் அசெட். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு இருக்க லேண்டு, அதுக்கப்புறம் மிஷினரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லேபர். எஸ், இப்போ ஒரு லேபர் வந்து ரொம்ப வருஷம் கம்பெனியில் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களே நம்ம அசெட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு கம்பெனி கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு அசெட், அதாவது ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதர் அசெட். ஸோ அதர் அசெட்ல என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கும். அது என்னடா கேஷ் ஈக்குவலன்சி இல்லை கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்ககிட்ட கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டை நீங்க எப்போ வேணா விற்கலாம். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து கம்பெனி கிட்ட இருக்கும், அதை வித்தா அன்னைக்கு காசு கிடைச்சிடும், இல்லை நாளைக்கு வந்து காசு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்த மாதிரி தான் ட்ரேட் கிரெடிட்ல ஒரு விஷயம் பார்த்தோம்ல, அதாவது நம்ம கடனா சில விஷயங்களை வாங்கிட்டு வருவோம், அதுல ப்ராஃபிட் பண்ணி திருப்பி கொடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த கம்பெனி சில சமயம் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்டேரிங் வந்து நல்லா தயாரிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேரிங்கை மஹிந்திரா கம்பெனி கேட்கறாங்க, அதாவது டாடா மோட்டார்ஸ் கிட்ட, உங்க ஸ்டேரிங் நல்லா இருக்கு, ஸோ எங்களுக்கு நீங்க தயாரிச்சு கொடுங்கன்னு சொன்னப்போ இவங்க வந்து தயாரிச்சு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மஹிந்திரான்ற கம்பெனி டாடா மோட்டார்ஸ் கொடுக்கணும்ல, ஸோ அந்த காசை தான் வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லைபிலிட்டிஸ் அப்போ காசு நம்ம விட்டு போச்சு, இப்போ அசெட்ன்றப்போ காசு நம்ம கிட்ட வருது. பாத்தீங்களா? இப்போ கம்பெனிக்குள்ள காசு வந்துட்டே இருக்கு நம்ம சொல்ற ஒரு டாபிக்லயும். ஸோ அதான் அசெட்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அசெட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸ், அதாவது சில வச்சிருப்பாங்க, அதாவது நான் இந்த வேலை செஞ்சு முடிச்சா நீங்க காசு தரணும் அப்படின்ற மாதிரி சில அக்ரிமெண்ட்ல அவங்க சைன் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காசுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதர் அசெட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை அவங்க டக்குன்னு விற்க மாட்டாங்க, அதாவது விற்கணுன்ற நோக்கத்துக்காக இதை வச்சு இல்ல, பட் ஸ்டில் ஒரு ப்ரைடுக்காக வச்சிருப்பாங்க. கம்பெனி இயங்கணும் அப்படின்னா லேண்ட் தேவைப்படும், அது மிஷின் தேவைப்படும், லேபர்லாம் தேவைப்படும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கிறது தான் ஃபிக்ஸ்டு அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதர் அசெட்னா ரொம்ப சிம்பிள் தான், அதாவது இன்னைக்கே வித்து நம்ம அந்த காசு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே அதர் அசெட்ல இருக்கும். இதுதான் நம்ம தமிழ் அழகா அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பணம் நம்ம கிட்ட வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பணம் வரதுக்கு 2 வழிகள் இருக்கு, அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட், அதர் அசெட் அப்படின்னு சொல்லப்படுற 2 விஷயங்கள் இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா CWIP, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் இன் ப்ராசஸ் ஆர் கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப எல்லாம் குழப்பிக்க வேணாம். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, இப்போ டாடா மோட்டார்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாள் இவங்க வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதாவது பெட்ரோல் கார்ஸை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் என்னது, ஈவிக்கு எல்லாம் மாறணும். ஸோ இப்போ ஈவி கார் தயாரிக்கணும், நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வேணும், அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த செட்டப் எல்லாம் வந்து உருவாக்கணும்ல. இப்போ அந்த செட்டப்பை உருவாக்குறதுக்காக அவங்க சம் கோடி ரூபாய் வந்து உள்ள போடுவாங்க, அதாவது கொஞ்சம் காசு வந்து உள்ள போடுவாங்க. அதை தான் நம்ம வந்து CWIP, அதாவது கேபிட்டல் ஒர்க்கிங் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு விஷயம் தயாரிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளான்ட்டை உருவாக்குறோம்ல, அதாவது ஒரு தயாரிப்பு ஃபேக்டரி வந்து உருவாக்குறோம்ல, அந்த காசு தான் நம்ம வந்துட்டு CWIP அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த CWIPன்றது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபியூச்சர் கோல்ஸை நோக்கி போற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அதாவது அவங்க தாட் ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா அந்த CWIP அதிகமா இருக்கும். ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன் அடாப்ட் பண்ணாதானே அந்த ப்ராடக்ட் தயாரிக்க முடியும், அப்பதான் இந்த மார்க்கெட் சஸ்டெயின் பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயம், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குறாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் உருவாக்குறாங்க, அதுக்கு போடுற காசு தான் வந்து CWIPன்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து ஒன்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இது பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வந்துடும். அது 1 கோடி ரூபாய் இருக்கலாம், இல்ல 500 கோடி ரூபாய் இருக்கலாம், எவ்வளவு கோடி ரூபாய் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் CWIP பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்க போறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கம்பெனி முன்னேறணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்க காசு அவங்க கிட்டே இருக்கக்கூடாது. அதை இன்னொரு இடத்துல வந்து போட்டு வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வந்து கோல்ட்ல வந்து காசை போடுறோம். எதுக்காக காசை போடுறோம்? ஏன்னா இன்னைக்கு அது வந்து ஒரு 6,900 ரூபாய் இருக்கு அப்படின்னா நாளைக்கு அது 7,600 ரூபாவோ இல்ல 8,000 ரூபாவோ மாறும். ஸோ வந்து பணம் வந்து மல்டிப்ளை ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட், அதாவது பணம் வீக்கம்ன்ற விஷயத்த நம்ம வந்து பீட் பண்றோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் கம்பெனிக்கிட்டையும் ஒரு காசு இருக்கும். ஆனால் அந்த காசு அவங்களே வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி க்ரோ பண்ற இடத்துல வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள் தான். கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க போட்ட காசு அங்கிருந்து வந்துடணும். அதுதான் வந்துட்டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்டா இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு இந்த காசு திருப்பி வந்துடணும் அப்படின்னு இவங்க நம்பி ஒருத்தங்கிட்ட காசு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இன்னொன்று நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி மேல முதலீடு போடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்து தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்கோங்க. அவங்களோட சப்சிடரியா தான் JLR மோட்டார்ஸ் இருக்கு, அதாவது ஜாகுவார் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, JLR வந்து நல்ல கம்பெனிப்பா, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ டைமும் பணமும் கொடுத்தா நல்லா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 வருஷம் டைமுக்கு ஒரு 200 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பேர்ல கொடுக்குறாங்க. அதாவது நான் இப்ப கொடுத்த காசை நீ டபுள் பண்ணிடணும், 4,000 கோடி ரூபாய் டபுள் பண்ணி திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல உள்ள போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லாங் டைம் ஆஃப் பீரியட்ல கொடுக்குற அந்த லோன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரே வருஷத்துல முடியாது. இதுல நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பேர்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் அண்ட் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க திருப்பி அந்த காசு போட்ட காசு அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கொஞ்ச நாள், அதாவது மினிமம் ஒரு 5 இருந்து 20 இயர்ஸ்க்குள்ள அந்த காசு அவங்க திருப்பி தரதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா காசு அவங்களுக்குள்ளே இருந்தா வந்து கரைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி கொஞ்சம் மேல வரலாம். அதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டோட்டல் அசெட்னா என்னன்னு பார்த்துடலாம். டோட்டல் அசெட்னா ரொம்ப சிம்பிளா எப்படி டோட்டல் லைபிலிட்டிஸ் பார்த்தோமோ, டோட்டல் அசெட்ன்றது இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தோட கூட்டமைப்பு தான். இப்போ அசெட் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு, அப்புறம் வந்து அதர் அசெட் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் CWIPக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அவங்க வந்து ஒரு 3 கோடி ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து அவங்க ஒரு 4 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னா இது மொத்தத்தோட அடிஷன் தான் டோட்டல் அசெட். இப்போ டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10 கோடி ரூபாய் வருது. ஸோ இப்போ கம்பெனியோட டோட்டல் சொத்து மதிப்பு 10 கோடி ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட்டை பாக்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதாவது பேலன்ஸ் ஷீட்ன்றது 2 டிவைட் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் அசெட், டோட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ அசெட்ன்றது அவங்க கிட்ட மொத்த சொத்து மதிப்பு, அப்புறம் வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ்ன்றது அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய காசு. கடன் இல்லை, கடன் ஒன் ஆஃப் த பார்ட் தான். அது மொத்தமா காசு திருப்பி கொடுக்கணும்ல, அதை வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் டோட்டல் அசெட் கீழே நீங்க 2 கோடி ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், 2 கோடி ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட முழு சொத்து மதிப்பு 2 கோடி ரூபாய் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டல் லைபிலிட்டிஸ் கீழே வந்து ஒரு 3 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி திருப்பி தர வேண்டிய காசு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். நீங்க ஒரு கம்பெனில காசு போடுறீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்ல இல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் டோட்டல் அசெட்ல ஒரு கேட்ச் இருக்கும். என்ன அப்படின்னா எப்போ டோட்டல் லைபிலிட்டிஸ் அண்ட் டோட்டல் அசெட் பார்த்தாலும் ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ டாடா மோட்டார்ஸை நீங்க பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 32 கோடி ரூபாய் அசெட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே 32 கோடி ரூபாய் தான் வந்துட்டு லைபிலிட்டிஸ்ல இருக்கும். இதுல ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. இது நிறைய பேர் நிறைய இஷ்யூ சொல்லுவாங்க. நான் இதை வந்து இன்னொரு வீடியோ போடுவேன், ஹவு டு கால்குலேட் வந்து புக் வேல்யூ ஆஃப் ஷேர்னு சொல்லிட்டு. அது நான் வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா பட் ஸ்டில் இப்போ நம்ம இதே வந்து பிரிச்சு நம்ம சில விஷயங்கள் பார்த்தோம். இந்த ஃபிக்ஸ்டுனா என்ன, அப்புறம் வந்து அதர் அசெட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து லைபிலிட்டிலே வந்துட்டு பாரிங் ரிசர்வ்ல பார்த்தோம்ல. ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆனா நீங்க மொட்டையா இதை ஒண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் புரியாது. ஏன்னா இவங்க வேணும்ட்டே தான் வந்துட்டு ரெண்டுத்தையும் சேமா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு கால்குலேட் பண்ணாம நான் மேல சொன்னா சப்டிஷன் வச்சு கால்குலேட் பண்ண போது புரிஞ்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை மொட்டையா டோட்டல் அசெட் அண்ட் டோட்டல் லைபிலிட்டின்னு பார்க்காம இந்த மாதிரி சப்டிஷன்ஸ் பார்க்கும்போது அந்த கம்பெனி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. பார்ட் 3ல உங்களுக்கு வந்துட்டு நான் ப்ராஃபிட் லாஸ் ஷீட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இது சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா
நீங்க இந்த 3 விஷயங்கள் தான் ஒன்று பார்க்கணும். அதாவது ஓவர்வியூ நான் பார்ட் 1ல போட்டிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாத்துருங்க. ஓவர்வியூ பார்க்கணும், ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், மூணாவது ப்ராஃபிட் லாஸ் ஷீட் பார்க்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு 60 to 70% ஆன டெக்னிக்கல்ஸே முடிஞ்சு சரிங்களா. ஸோ பார்ட் 3ல யாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் முடிஞ்ச குவிக்கா பண்ண ட்ரை பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு கமெண்டாவது பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இல்லைனா நான் போட தான் போறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ரெண்டாவது எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மணி லெவலில் சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லைக் பட்டன் பக்கத்துலயே தேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 40 ரூபாயிலிருந்து உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ எனக்கு டொனேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து வெல்த் கிரியேஷன் சேனலாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மணி அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் நிறைய வந்து பேசுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கொஞ்சம் உருப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க இது பல கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களும் உருப்படணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்களா. வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.